இந்த வார ராசி பலன்கள் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். இந்த வார கிரக மாற்றம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உயர் பதவியில் இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். தானியம் தொடர்பான விற்பனையில் லாபங்கள் மேம்படும். வியாபாரத்தில் கமிஷன் வகையில் ஆதாயம் உண்டாகும். பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் உண்டாகும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். அலுவலகத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். மறைமுகமாக இருந்து வந்த போட்டிகள் விலகும். ரிஷப ராசி நேயர்களே, உறவுகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாக்குறுதி அளிப்பதில் கவனம் வேண்டும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோக பணியில் எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த முதலீடு மேம்படும். விளையாட்டு பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் மேம்படும். புதிய சொத்து வாங்குவது தொடர்பான முயற்சிகள் மேம்படும். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவு பெறும். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். குழந்தைகளை பற்றிய புரிதல் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உழைப்புக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலிலும் வேகமின்றி பெருமையுடன் செயல்பட்டால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்லவும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்திருந்த தனவரவுகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிந்தனைகளில் ஒருவிதமான தெளிவுகள் பிறக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். விவசாய பணிகளில் ஆதாயமான சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடக ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். எண்ணிய பணிகள் ஈடேறுவதில் அலைச்சல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒற்றுமைகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் மறைந்து போகும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். சகோதரர் வழியில் சுபகாரிய விரயம் உண்டாகும். வர்த்தக தொடர்பான துறைகளில் மேன்மையான சூழல் அமையும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாக்கு சாதுரியத்தால் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தாய்வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். வாழ்க்கை துணைவன் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். சுப காரிய எண்ணங்கள் கைகூடும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும். போட்டிகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தாமதமான சில பணிகளால் மனதில் குழப்பம் ஏற்படும். மற்றவர்களின் செயல்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும். போட்டிகளை சமாளிக்கும் பக்குவம் உருவாகும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அக்கம் பக்கம் வீட்டருடன் அளவாக இருக்கவும். உடல் நலத்தில் கவனம் வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பாராட்டுகளையும் பெறுவீர்கள். விலை உயர்ந்த பொருள்களில் கவனம் வேண்டும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். பெற்றோர்கள் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதமும் கவனக்குறைவும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். இழுபறியான சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எதிர்பாராத சில தகவல்கள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் நிதானத்தை கையாளவும். துலா ராசி நேயர்களே, முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பார்வை தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வர்த்தக தொடர்பான விஷயங்களில் பேராசையின்றி செயல்படவும். உத்தியோக பணிகளில் பயண வாய்ப்புகளும் முன்னேற்றமான தருணங்களும் உருவாகும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மூத்த உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத சில திடீர் பயணம் சாதகமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கை துணைவர் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்கள் உண்டாகும். மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உருவாகும். எதிர்காலம் குறைத்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பத்திரம் தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சொந்த ஊர் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும்.
ஏற்படும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியும். தனுசு ராசி நேயர்களே, தந்தை வழி உறவினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களில் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் காணப்படும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். நண்பர்கள் ஆலோசனைகள் சில மாற்றத்தை தரும். வியாபாரம் நிமிர்தமான சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பாராட்டு அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய தெளிவான புரிதல் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் அறிமுகங்களை உருவாக்குகிறீர்கள். காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சமூக தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் உள்ள நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். நண்பர்களின் ஆலோசனைகளால் தொழிலில் உள்ள பிரச்சினை குறையும். சமூக தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கும்ப ராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதங்களை தவிர்க்கவும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். ஆடம்பரமான பொருள்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும். புதிய நபர்களின் அறிமுகம் சுகம் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளால் சில நெருக்கடிகள் தோன்றி மறையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளுடன் அனுசரித்து செல்லவும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மீன ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நடைபெறும். பணிமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் தொடர்பான செயல்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபங்கள் உண்டாகும். செலவுகளை குறைப்பது மூலம் பணப்பிரச்சினை தீரும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். இணையம் மற்றும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபங்கள் மேம்படும். இதுபோன்று ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.